இந்த அளவு டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசிய 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அளவு வந்து 1/4 படி இருக்குங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துறலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பொன்னிறமா வதக்கி விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுறலாங்க. கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியை வதக்கும் போதே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இது கூடவே சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு தேங்காயில 6 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். விசில் அடங்கிருச்சு. இப்ப திறந்து பாத்துடலாம். பாருங்க, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு.